ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜார்ஜியாவில் இருக்கிற அக்வாரியம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி வேர்ல்ட் ஆஃப் கோகோ கோலா ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஹோட்டல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் இன்னையோட இந்த ஹோட்டலையும் நம்ம வெக்கேட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போடுறது டிஸ்னி லேண்டில் தான் இருக்கும். அது வந்து நான் புது அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசு, ஃப்ளாரிடா ஸ்டேட்டில். அந்த ஹோட்டலையும் நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அண்ட் இதில் நான் குக் பண்ண எல்லா வீடியோஸும் இந்த ஹேண்டில் பார் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா வேர்ல்ட் ஆஃப் கோகோ கோலா இல்லையா, அதாவது கோகோ கோலாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அங்கே உள்ள நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. த வால்ட், அதாவது சீக்ரெட் ஃபார்முலா, அந்த வால் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். I'm waiting for you only. ஆக்சுவலாக இது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து கோட்லேண்ட் கிராண்ட் ஹோட்டலில் இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்கே இருந்ததுனாக்கா அட்லாண்டாவோட டவுன் டவுனில் தான் இருந்தது. ஸோ டவுன் டவுனுக்கு நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணுறதா இருந்தால் டவுன் டவுனில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுன் டவுனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் கோகோ கோலாவும் அக்வேரியமும் இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நாங்கள் நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம். 1 கிலோமீட்டர் தானே. அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த காரில் வந்து டிரைவரே இல்லாத காருங்க. ஸோ இது வந்து இந்த டெஸ்லா இந்த மாதிரி இதிலலாம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி டிரைவர் இல்லாமல் ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டிரைவர் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரன் ஆகும். ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் ரிட்டன் வரப்போ வந்து என்னென்னா கார் புக் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து அதை எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் எங்களுக்கு அது கிடைக்கல, பீக் ஹவர்ஸ்ன்றது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் காரை வந்து ரிட்டன் வரப்போ புக் பண்ணலான்னு பார்த்தா அங்கே பீக் ஹவர்ஸ்ன்றதுனால எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இதாங்க வேர்ல்ட் ஆஃப் கோகோ கோலா ஹெட் குவார்ட்டர்ஸு. உலகத்தில் இருக்க அத்தனை கோகோ கோலா பிராண்டு, எல்லா பிராண்ட் கோகோ கோலாவில் எவ்வளோ இருக்குது தெரியுமா, ஜூஸஸ் கிட்டத்தட்ட 257 எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனையுமே வந்து இங்கேருந்து இதான் அதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ். இது தான் அட்லாண்டாவில் இருக்குது, ஜார்ஜியா ஸ்டேட்டு, USA. ஸோ வாங்க நம்ம வந்து உள்ளே வந்து போகலாம். ஆக்சுவலி இது நான் வெளியில் இந்த ஷூட் பண்ணது வந்து வெளியில். ஸோ அக்வாரியமும் வந்து கோகோ கோலாவுமே ரொம்ப பக்கத்தில் ஆப்போசிட் டு அக்வாரியம் தான் வந்து வேர்ல்ட் ஆஃப் கோகோ கோலா. ஸோ நான் உள்ளே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய க்யூ இருக்குங்க. ஸோ அதுதான் பெரிய கஷ்டம். ஸோ இதுதான் நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த கோகோ கோலாவோட அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் எல்லாமே ஒரு ஞாபகார்த்தத்துக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் சொன்ன இந்த கோகோ கோலா கம்பெனிக்குள்ளே, அதாவது கம்பெனிக்குள்ளே கிடையாது, அதுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நிறைய சீனரிஸ் மாதிரியும் நல்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம். நம்ம ஆல்ரெடி அக்வாரியம் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, என்னோடய சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அக்வாரியம். ஸோ இது ஆக்சுவலி மார்னிங்கு என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டுத்துக்கும் டிக்கெட் வாங்கிட்டு அந்த டைமில் வந்து நான் அந்த கோகோ கோலாவோட இடத்துல போயிட்டு நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். அந்த டைமில் மேலே வந்து ஜெட்டு போயிட்டு இருந்தது. ஸோ அது மேலே பாருங்கள், அதோட அந்த வேவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த கோகோ கோலாவோட ஷேப்பு இது மாதிரியே அங்கே நிறைய வந்து அந்த கிரவுண்டில் வந்து இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கும். நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். என் பசங்க வந்து 2 பேரும் ஏதோ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ அது வந்து கோகோ கோலா கம்பெனியோட ஓனர் இவனும் அவங்க வந்து என்னவோ வாங்க வர மாதிரியும் இப்படியெல்லாம். ஸோ நான் நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம். ஆக்சுவலி இது வந்து உள்ளே நான் எடுத்த பிக்சர்ஸ், இது எல்லாமே உள்ளே எடுத்த பிக்சர்ஸு. ஸோ நான் அதை உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க.
ஸோ இதுதான் நம்ம கொக்கோ கோலாவோட உள்ள. இதை வரத்துக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் வெளியே நின்னோன்னா 1.5 hours வந்து நின்னோங்க. 1.5 hours வந்து இட் வாஸ் அ வெரி பிக் க்யூன்னு சொல்லுவேன். அந்த க்யூவில் நின்று நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். Please go all the way down in, everyone. How y'all doing today? That is good. Now, everybody holler out where you from. Somebody tell me where you from. Georgia! Toledo. Gotcha. Now, see, Coca-Cola brings everyone from all over the way. Welcome to the world of Coca-Cola today. My name is Crystal with the K. I am your ambassador in Milan. Now, I'm going to give you a little history of the world of Coca-Cola. I'm going to point out some of my favorite artifacts. And then I'm going to tell you the different exhibits we have when you start your self-guided tour. All right? ஸோ அந்த லேடி வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக ஒரு செமினார் மாதிரி எடுத்தாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஸோ கொக்கோ கோலா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ எத்தனை பேர் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து சொன்னாங்க. அண்ட் இது எல்லாமே கொக்கோ கோலாவோட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சின்ன சின்ன ஞாபகார்த்தமான விஷயங்கள் எல்லாம் அதில் வச்சுருந்தாங்க. ஸோ கொக்கோ கோலா அப்படின்றது வந்து எவ்வளோ உங்களுக்கு ஜூஸ் ஐட்டம் வந்தாலும் இந்த கொக்கோ கோலாவை பீட் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட் ஃபார்முலாவோட அந்த வால்ட் ஆஃப் சீக்ரெட் ஃபார்முலா அப்படின்ட்டு ஒரு வால் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். உள்ளே வந்து இருக்குது, த வால்ட்டுன்னே போட்டிருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இந்த சொன்னேன் இல்லையா, த வால்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த கொக்கோ கோலாவோட அந்த சிம்பிளில் வந்து அது இருக்கும். அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி அது உள்ளே போகிறப்போ பயங்கர ப்ரொடெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு உங்களை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. எல்லாமே ஸ்கேன் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு சீக்ரெட் ஃபார்முலாவோட வால் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கணும். அண்ட் உங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளேயே விடுவாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கே உள்ள நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க யூஸ் பண்ண கெமிக்கல்ஸ். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே கெமிக்கல் தான் இல்லையா. ஸோ அந்த கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்ன காம்போசிஷனில் எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எல்லா கெமிக்கல்ஸும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கெமிக்கல்ஸ் தே ஹவ் யூஸ்டு ஃபார் கொக்கோ கோலா. ஸோ இது எல்லா கெமிக்கல்ஸையுமே வந்து பட் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் அது நமக்கு தெரியாது. அங்கே பாருங்கள், லுக்கிங் ஃபார் த சீக்ரெட் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. எஸ், இட்ஸ் பீன் அ சீக்ரெட், இட் வில் நெவர் ரிவீல். அண்ட் சீக்ரெட்டாகவே தான் இருக்கும். அண்ட் இதெல்லாமே அவங்க வந்து ஃப்ரம் த பிகினிங், ஸோ அவங்க ஃபஸ்ட்லேருந்து எப்படி வந்து அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன ஃபார்முலாஸ், என்னென்ன காம்போசிஷன்ஸ், என்னென்ன கெமிக்கல்ஸ், எப்படி அந்த கம்போசிஷனில் வந்து போட்டால் அப்படி வந்தது அப்படின்றதுக்கானது எல்லாமே வந்து இதில் இருக்கும். மீன்ஸ் அதோட ஃபார்முலாவெல்லாம் இங்கே கண்டிப்பாக இருக்காது. கெமிக்கல்ஸோட அந்த பாட்டில்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா பாட்டில்ஸுமே அங்கே இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு, பாவிகளை இவ்வளோ கெமிக்கலோட ஒரு ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 drinks a day வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஃபஸ்ட்டு, அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ஒரு நாளைக்கு 9 பாட்டில் வந்து சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை, இட்ஸ் கவுண்ட்லெஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க எப்படி வந்து இதை ட்ரேட் பண்ணாங்க, எப்படி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் லாட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஓவர் ஹியர். எல்லா ஹிஸ்ட்ரியுமே இங்கே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அவங்க வந்து எப்படி ட்ரேடிங் சிஸ்டம் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு பிஹைண்ட் யார் இருக்கான்னா ஒரு லேடி இருக்காங்க. ஸோ கொக்கோ கோலா விமன் அப்படின்ட்டு. அண்ட் இது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பாட்டிலில் சேல் பண்ணாங்க, அப்படியே காலப்போக்கில் மாறி இப்போ என்ன ஷேப் ஆஃப் பாட்டில் வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், 1919 வந்து அந்த சீக்ரெட் ஃபார்முலாவோட வால் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து
அதில் வந்து நிறைய அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க வந்து தெர் வாஸ் அ டீம், இதுக்கு ஒரு பிஹைண்டில் ஒரு டீம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ள மெஷின்ஸு, இது மூலயமா தான் அவங்க இந்த காம்போசிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கொக்கோகோலா பாட்டிலோட சேஞ்சஸ் எல்லாம் பாருங்கங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ குட்டி பாட்டிலாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அதோட ஷேப்ஸ் எல்லாம் அப்படியே டோட்டலாக மாறி நமக்கு ஃபைனலாக இப்போ வந்து கடையிலுங்களில் கிடைக்கிற பாட்டில் வந்து இப்படி தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஷேப், அந்த கலர் வந்து ரெட் கலர் அவங்க சூஸ் பண்ணது, இது எல்லாமே தர் இஸ் அ பர்பஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல்லாக நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொக்கோகோலா உமன் அவங்களோட ஃபோட்டோ அதில் இருந்துச்சு. அவங்க தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு டீமாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போக ஆரம்பிக்கவும் ஃபஸ்ட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தது. இப்போ இந்த டிவா ப்ரௌனுன்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு வந்தது வந்து அந்த கேஸ் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க, பட் அந்த டேஸ்ட் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஒன்று நிறைய ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு, அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ப்ரீஃபாக. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பர்டிகுலராக ஒரு டேஸ்ட்டு அவங்களுக்கு வரவும் வந்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மக்களுக்கு கொடுத்து பார்த்தாங்க, அது எல்லாருக்கும் பிடிக்கவும் அதை அப்படியே ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த சீக்ரெட் ஃபார்முலா. ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த கொக்கோகோலாவோட அந்த கேஸ் அது எப்படி உள்ளே வந்து அந்த ஜூஸ் இருக்கும், அங்கே வந்து நம்மளோட பிக்சர் வர மாதிரி அதில் ஒரு கேமரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன் அந்த வால்ட் ஆஃப் த சீக்ரெட் ஃபார்முலா. வால்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போய் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தோம். இப்போ போயிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இதுதான் அந்த சீக்ரெட் ஃபார்முலாவோட வால். அந்த வால் இது தான். ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்ம போகவே முடியாது, ஏன்னா அங்கே ஒரு எல்லோ கலர் லைன் இருக்கும். அந்த லைனை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். பாருங்கள், இந்த பீப் சவுண்ட் தான். ஸோ இந்த அலாம் அடிச்சுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களால் அது உள்ளே கண்டிப்பாக போக முடியாது. ஸோ இட்ஸ் பீன் கெப்ட் அஸ் சீக்ரெட். ஸோ அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், நமக்கு யாரோட சீக்ரெட்டும் நமக்கு தேவையில்லை. போனோம், பார்த்தோம், ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தோம், ஓகே இப்படி தான் கொக்கோகோலா வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை காட்டவா வாங்க. இது வந்து என்னன்னாக்கா ஒரு ஹேண்ட்பேக்கு. இது வந்து இந்த கொக்கோகோலாவோட அந்த ராணி இருக்காங்க இல்லையா, அதாவது மீன்ஸ் அந்த விமன், அவங்க வந்து யூஸ் பண்ண கொக்கோகோலா பேகு. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அது எதுக்கு அவங்க அங்கே வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த ஸ்லிப்பர் இங்கே இருக்குது, எதுக்கு இந்த கொக்கோகோலா பாட்டில் இருக்குது, இந்த ஹேண்ட்பேக் எதுக்கு இருக்குது, அப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஒரு பெரிய கொக்கோகோலா பைக்கு இதுவும் எதுக்கு இருக்குது, இந்த எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாது. அது அங்கே இருந்துச்சு, நான் வீடியோ எடுத்தேன், தட்ஸ் இட். ஸோ தப்பான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கக்கூடாதுல, ஏதோ தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லலாம். அங்கே இருந்துச்சு, நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நம்மளும் அந்த கொக்கோகோலா பைக் பக்கத்தில் நின்று ஒரு போஸை கொடுப்போம் வாங்க அப்படின்ட்டு ஒரு போஸை கொடுத்துட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கார். நான் வந்து சும்மா இல்லாமல் ஐயோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சமாவது நான் ஏதாவது வீடியோவில் காட்டணுன்றதுக்காக பைக் எடுக்கிறேன், எதையோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் பாட்டுக்கு நான் அங்கே இருக்கிற எதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுதோ அதெல்லாம் எடுத்தேன். ஆனால் இதெல்லாம் எதுக்கு சேலுக்கு வச்சுருக்காங்களா, இல்லை எதுக்காக இந்த பேகு, இந்த என்னென்னோ நிறைய இருந்துச்சுங்க, நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, எல்லாத்துலேயுமே கொக்கோகோலான்னு போட்டுருந்துச்சு. சரி அவங்களும் எதுக்கோ வச்சுருக்காங்க ஷோ பீஸ் மாதிரி, நம்மளும் வந்து நம்ம வீடியோக்கு ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இங்கே ஒரு வால் இருந்ததுங்க, அப்படியே ரெட் கலரில் வந்து அப்படியே கொக்கோகோலா மாதிரியே. சரி வாங்க நம்மளும் அங்கே எடுப்போம். நல்லா இருந்துச்சு அந்த வால் பார்க்க ஆக்சுவலி. ஸோ அதனால் அதில் எங்கே பார்த்தாலும் அப்படியே திரும்பினா ஃபுல்லாக ரெட்டு ஒயிட்டு கொக்கோகோலா இது மட்டும்தாங்க இந்த ஃபுல்லாகவே இருந்தது. இங்கே பாருங்கங்க, இது எல்லாம் தான் அவங்க வந்து யூஸ் பண்ண பாட்டில்ஸ். ஸோ வேர்ல்ட் ஆஃப் கொக்கோகோலா நம்ம வந்திருக்கிறது. இங்கே வந்து என்னென்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை கொக்கோகோலா பிராண்டில் உள்ள ஜூஸுமே இங்கே வச்சுருக்காங்கங்க. வி ஆர் வெயிட்டிங் டு டேஸ்ட் ஆல் த ட்ரிங்க்ஸ், அதாவது எல்லா ஜூஸுமே வந்து டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பாட்டில் கொக்கோகோலா பாட்டில் ஷேப்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப், ஐ மீன் நாட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சேம் கலர், ஐ மீன் ஷேப்பு, கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக, அப்புறம் நிறைய டிசைனில் அது வந்து இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி ரெட் கலரில்
இந்த பால்லே வந்து என்னோ ஒரு மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், ஃபோட்டோக்கு வீடியோக்கு ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கன்ட்டு இருந்தோம். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. காலையிலேருந்து நடந்திருக்கோம். ஏன்னா நம்ம அக்வேரியம் வேறு பார்த்துருக்கோம். ஸோ நான் ஒரே நாளில் அக்வேரியம் அண்ட் கொக்கோ கோலா காலையிலேருந்து நாங்கள் நிற்கிறோம், நடக்கிறோம், உட்கார கொஞ்சம் கூட இடம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த கொக்கோ கோலாவிலையாவது ஒரு ஸ்பேஸ் இருந்தது அங்கே உட்கார்றதுக்கு. ஆனால் என் ஹஸ்பண்ட் அது கூட எனக்கு டைம் கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நான் சொன்ன வேர்ல்ட் ஆஃப் கொக்கோ கோலா உலகத்தில் இருக்க அத்தனை டைப் ஆஃப் கொக்கோ கோலா பிராண்டில் உள்ள ஜூஸஸை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஜூஸ் வேணால் குடிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணால் குடிக்கலான்ற மாதிரி இருந்தது. அண்ட் எல்லா கண்ட்ரியில் உள்ள ஜூஸுமே இங்கே இருந்தது. நம்ம இந்தியன்றதுனால ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு அவங்க கொடுக்குற தம்ஸ்அப் ஜூஸை தான் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். எப்பயும் போல் தம்ஸ்அப் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் கொக்கோ கோலாவும் டேஸ்ட் பண்ணோம். அண்ட் அந்த மாதிரி 250 ஜூஸஸ் இருக்குங்க. கொக்கோ கோலா பிராண்ட்லேயே 250 ஜூஸஸ் இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 10-15 தான் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோலாம் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். Until then, it's bye from your Aisha.